ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜிஹுவை போட்டு அங்கே பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. என்ன தைரியம் தான் நான் இவ்வளோ சொல்லியுமே நீ லேட்டாக வருவேன், நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னோட பேச்சை கேட்டு தான் நடக்கணும்னு உன்ட்ட சொல்லியிருந்தேனா இல்லையா? நீ இப்போ என்னோட பொண்ணுன்ற பேரில் இந்த வீட்டில் இருக்கிறப்ப ஸோ நான் சொல்கிறத கேட்டு நடக்காமல் நீ ஓய்ஸ்டத்துக்கு வந்துட்டுருப்பையா? எந்த நிலைமையில் நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், உனக்கு கொஞ்சமாச்சும் நன்றி இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரையுமே கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க தம்பிக்கு ரொம்ப அங்கே அடிபட்டிருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இந்த லேடி தான் வந்திருக்காங்க. நீ வந்துட்டு என்னோட பொண்ணை வந்து ஆக்ட் பண்ண வந்தேன், நான் கண்டிப்பாக உன்னோட பிரதரை நான் நல்லபடியாக காப்பாற்றுவேன், ஆனால் நான் சொல்கிறத கேட்டு மட்டும்தான் நீ நடக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க பிரதரை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினுமே இந்த வேலையை வந்து ஒத்துக்க வேண்டியதாக இருது. பிறகு இப்போ அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு நைட் வந்து நீ லூவை போய் மீட் பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கணும், பிஸ்னஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அவங்க பிரதரை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அந்த லூவை வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. அவன் கூட இன்னைக்கு நைட்டை வந்து ஒன்றா இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அங்கே பார்த்தா உட்காந்துட்டு இருக்க அந்த பர்சனை வந்து இவன் தான் லூன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டே அங்கே வந்து போயிட்டுருக்கா. வேறு வழி இல்லை, நான் இதை கண்ணை மூடிட்டு பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் யாருன்னு கூட பார்க்காம அவப்பாட்ட அவன் போய் அவனை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அங்கே ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனோட ஃபேஸை பார்க்குறா. பார்த்தா அது நம்ம ஹீரோ ஷாவ் போல். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அது நம்ம லூவோட பிரதர் போல். ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. வேகமா எந்திரிச்சு அங்கே சாரி கேட்குறா. ஏன்னாச்சு, என்னோட பிரதரை மீட் பண்ணுறதுக்காக வந்தையா, ஆனால் உங்கள் 2 பேத்துக்கு இன்றைக்கி தானே எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, ஆனால் அவன் ஏகப்பட்ட பொண்ணுங்களோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானே, நீ என்ன மறந்து போயிட்டீங்க வந்துட்டேன்னு சொல்லி கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அங்கே கோட்டை கொடுத்து போட்டுக்கோன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அவளுக்கு அவனை பார்த்துட்டு ரொம்ப பயமாயிட்டு, இவன் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸவே கொலை பண்ணாங்கன்னு சொன்னாங்க, பிரதரை வேற ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா, இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு இப்போ என் கூட வந்தேன்னா உன்னோட வருங்கால கணவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நான் காமி பண்ணேன்னு சொன்னதுமே எனக்கு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்களா, என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம அதெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாதான்னு சொன்னதும் பரவாயில்லையம்மா, நீ இவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் மைண்டாக இருக்கியே, நல்ல பொண்ணாக தான் இருக்க, உனக்கு இதை பற்றிலாம் கவலை கிடையாதா அப்படின்ற சொன்னதும் ஆமாம் எனக்கு அதை பற்றிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற சொன்னதும் அங்கே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. அப்படின்னா கண்டிப்பாக நீ என் கூட வரணும், இப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான்னு உனக்கு நான் நேரடியாக காமிக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனால் அவன் வந்து தன்னோட அடாப்டர் சிஸ்டர் ஹீரோ கூட சேர்ந்துட்டு அங்கே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவ சொல்றா, நீங்க என்ன அவளை வந்து உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிக்க போறீங்களான்னு. அதெல்லாம் கிடையாது, தாத்தா என்கேஜ்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னேன், அவளா ஒரு மூஞ்சி, அவளை போய் எனக்கு பிடிக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோ எனக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் இவன் முன்னாடி காமிக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக எனக்கு இதை பற்றி பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் ஓ இவ்வளோ நேரடியாக பார்த்ததுமே இவ்வளோ கூலான பேசுனா, பெருசாக எடுத்துக்காம போறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் பசங்க வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க, ஆனால் நைட்டானா அவன் எப்படினாலும் என் வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படின்ற சொன்னதும் பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட நீ பெரிய தான் இருக்கு அப்படின்றத சொல்றான். அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அந்த லேடி சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நான் டாக்டரை வச்சு செக் பண்ணுவேன், நீ வந்துட்டு இன்னைக்கு நைட் அவன் கூட ஒன்றா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இந்த பிஸ்னஸ் வந்து ஒன்னால தான் என் கையை விட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. இப்போ நான் இப்படியே போனேன்னா கண்டிப்பாக அந்த லேடி கண்டுபிடிச்சி என்னை வந்துட்டு சும்மா விட மாட்டாங்களே, என் பிரதரையுமே கொலை பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நம்ம ஹீரோவை போய் பிடிச்சி அவப்பாட்ட அங்கே கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. ப்ளீஸ் என் கூட சேர்ந்து இன்னைக்கு நைட்டு நீங்கள் ஒன்றா இருக்க முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு சரி வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடான். கூட்டிகிட்டு போயிட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவை மாதிரி எழுதியிருக்கா, நீ என்னோட பிரதரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்னை யூஸ் பண்ண பார்க்குறியான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ரொம்ப டேஞ்சரான பர்சன், நீங்கள் இந்த மாதிரி பொம்பளை பொறிக்கு வேலையெல்லாம் ரொம்ப பண்ணுவீங்களாமே, அதனால தான், இதனால் என்ன இருக்குது, ஒரு நாள் நைட்டு வந்துட்டு என் கூட இருக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டதும் நீ ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன், இதெல்லாம் கேள்விப்பட்டேன், நீ நான் எவ்வளோ டேஞ்சரான பர்சன் சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிருச்சா, நான் வந்துட்டு எதையாச்சும் டச் பண்ணி அது எனக்கு தான் முடிவு பண்ணிட்டேன்னா அது என்னை விட்டுட்டு எப்பயுமே போக முடியாது, அப்படி போகணும்னு நினச்சா அது இந்த உலகத்திலே நம்ம இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அவள் அப்படியே போகிறட்டுன்னு பார்க்குறான். பட் அவள் ஆனால் வந்துட்டு தைரியத்தை வர வச்சுட்டு எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது அப்படின்ற சொன்னதோ சரி அப்படின்னா வா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண போகிறான். ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சு இருக்கு. அப்பன்னு பார்த்தா அந்த லூ அங்கே கால் பண்ணிடுறான். ஏன்னா இன்னைக்கு நைட்டு வந்துட்டு என் கூட வரதா இருந்தேன், எங்கே நீ ஆளை காணமேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ஹீரோங்க வந்துட்டு ஃபோனை பிடிங்கி கட் பண்ணி விட்றான்.
கூட சேர்ந்து அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் வந்துருச்சு போலயே, 15 மிஸ் கால் விட்டுருக்கான், என்ன வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுவேன், நீ தான் என் கூட சேர்ந்து இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதோ, அப்படிலாம் நடக்க சான்ஸ் கிடையாது அப்படின்றத அவர் சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தப்ப நான் கோட் கொடுத்தனே, அந்த கோட் வந்துட்டு அங்கே தான் இருக்கு, அவன் பார்த்தானா அப்படின்னா வந்துட்டு நான் தான் அங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு தானே உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு, நான் அதுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவன் கோட்டத்துக்கு எரிஞ்சிட்டு, என்ன இதெல்லாம் யார் கூட சேர்ந்து நீங்கள் ஒன்றா இருந்தேன், நான் வந்துட்டு நீ எனக்காக வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கே போய் சுற்றிட்டு வரேன்னு கேட்டதும் ஆனால் ஹீரோயின் ரொம்ப அங்கே வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு, நாயகை எப்படி தப்பு பண்ணிட்டு ஏன் மேலே பழிய போடுது பாருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு, நீங்கள் தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன், இங்கே போய் நீங்கள் வேறு யாரோ வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க கோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து அங்கே செய்ய காமிச்சு அவன் பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்ததுமே உயிரே போயிருது, இவ ஏதாச்சும் சொல்லிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு, நீ வந்துட்டு நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவ்வளோ நேரமாக வராமல் என்னை ட்ராப் பண்ண கூட வர மாட்டியா, ஒழுங்காக வந்துட்டு எந்த வேலையும் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே லூக் அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சு. இல்லை பிரதர் நான் இப்போவே வரேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். உடனே வந்துட்டு அவன் கீழே இறங்கி போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவனை பார்த்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. உங்களுக்கு என்னவா இன்னைக்கு தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சாமே, நான் வந்துட்டு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஹீரோக்கு வந்து அதெல்லாமே பார்த்துட்டு டவுட் ஆயிடுச்சுக்கு, என்ன ஒரு மாதிரியா வந்துட்டு பேசுகிறானே அப்படின்றத சொல்லிட்டு பிறகு அவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுமே அந்த லூட்டை அவர் வந்துட்டு என்னமோ மாதிரியா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி வந்துட்டு பார்வை இருந்துச்சு, எனக்கு என்னமோ தப்பாக தோணுது, ஒருவேளை உங்கள் பிரதர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாரோ அப்படின்ற சொன்னதும், யார் அவன்லாம் வந்துட்டு அங்கே வந்து என்ன போய் பண்ண போகிறான், அவனுக்குலாம் அவ்வளோ தூரத்துக்குலாம் தைரியம் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போனதும் ஆனால் இவளுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டவுட் ஆகிட்டு உடனே கால் பண்ணி அவங்க 2 பேர்த்தையுமே ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்றத சொல்றா. பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா, இப்படி என் வாழ்க்கை நரகமாக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் வந்துட்டு அவன் என்னமோ மிரட்டிட்டு இருக்கான், என் பிரதரை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக எத்தனை தொலைகளை தான் போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுக்கு. இப்போ ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக கொண்டு வந்து காரை நிப்பாட்டினதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து போக பார்த்ததும் எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே, இல்லை நான் சும்மா வந்துட்டு இங்கேருந்து போயிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணதுக்கு அங்கே ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனதும் நான் என்ன சொன்னேன், எனக்கு எது பிடிக்குதோ அது என்னை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னேன்னா இல்லையான்னு கேட்டதுமே, நீங்கள் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி நினச்சிக்கோங்க, இதை மறந்து போயிருங்கன்னு சொன்னதும், ஓ இது வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்றத சொல்கிறான். எத்தனையோ பேர் கூட நான் இருந்திருக்கேன், ஆனால் உங்க கூட சேர்ந்து இருந்ததுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறான். அவங்க பிரதரோட ஃபியான்ஸை நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதும், அப்படியா அப்புறம் ஏன் நீ வந்து என் கூட சேர்ந்து எனக்கு ஒன்றா இருந்தேன், அவன் வந்துட்டு உன்னோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு உனக்கு அப்போ ஞாபகம் இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு, என்னடா பேசுறதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு இது வேணாம் ப்ராப்ளம் ஆயிரும், நம்ம வந்துட்டு பிறகு வந்து மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அப்போ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது, என்ன பேசிகிட்டு இருக்கான்னு. நம்ம ஹீரோயின் நீங்கள் பேசாமல் என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறீங்களே அப்படின்றத சொன்னதோ, ஓ நீ என்னை டிரைவராக இப்போ யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா, என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவே மாதிரி தெரியுதா அப்படின்ற சொல்லி கேட்டதோ, ஏன் நீங்கள் இப்போ எல்லாமே தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க, உண்மையிலே நான் சொல்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ நீ இப்போ வசமாக வந்து மாட்டியிருக்க, வெல்கம் டு த ஹெல் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோயினுக்கு அவன் கூட காரில் போகிறதுக்கே இங்கே ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ வந்துட்டு இவன் வேற என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான், ஒரு சைடில் லூ, அதுக்கப்புறம் அந்த லேடி எல்லாத்தையும் நான் வசமாக மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. பிறகு அந்த லேடி திரும்பவுமே இன்னைக்கு நைட்டு நீ லேட்டாக வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கியா, கண்டிப்பாக இன்றைக்கி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போட்டு அடிச்சு அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மனசுலேவோ என்னோட பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணது யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்கள பழி வாங்காமல் விட மாட்டேன், இவங்களையுமே தான் என்னோட பிரதருக்கு மட்டும் நல்லா ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஷா வந்துட்டு எப்பயுமே வரமாட்டான், ஸோ வந்துட்டு நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் கரெக்டாக அவன் அன்னைக்கு வந்துடுறான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே நீங்கள் தான் ஜூஹுவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவளுக்கு எப்படா தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறாங்க. எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நேத்தானே நான் வந்துட்டு அங்கே அவரை மீட் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லூட்டை சொன்னதுமே அங்கே வந்துட்டு அந்த பேச்சை அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ உங்கள் தாத்தா எதுக்காக நீ இன்னைக்கு வந்திருக்க சாப்பிட்றதுக்குன்னு கேட்டதும், நான் வரலைனாலும் உங்களுக்கு பிரச்சனை, நான் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான்.
ஷவுட் இந்த டைம் அந்த கான்ட்ராக்ட் கண்டிப்பாக உனக்கு கிடைக்காது, இந்த டைம் என்னோட கம்பெனி தான் எடுக்கும்னு சொன்னதுமே, அதை எப்படி நான் வந்து எடுக்க விடுவேன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? எப்பயுமே என்னை வந்துட்டு யாராச்சும் வந்து பீட் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட டீமில் வந்துட்டு ஒரு பர்சன் அனுப்பி விட்ருந்தாங்க, இப்போ தான் அந்த பர்சனோட உயிரை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற சைட்டு அவங்க ஃபஸ்ட்டு பிரதரை பார்த்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நீங்கள் தான் அதை அனுப்பிவிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட எவிடன்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னதுமே, ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் இல்லாமல் நீ பேசாதன்னு சொன்னதும், எவிடன்ஸ் கிடச்சா ஃபஸ்ட்டு உன் காலை தான் உடச்சி இப்போ வீல் சேரில் உட்கார வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை உயிரோட வந்து மேலே அனுப்பி வச்சுருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனோட பேச்செல்லாமே கேட்டுட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்குது. இவனை பார்த்தாலே எங்கள் வீட்டில் எல்லாருமே அரண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்துமே நீயுமே பார்த்து ஒழுங்காக வந்துட்டு நடந்துக்கிறணும், இல்லைன்னா இன்னும் உனக்குமே இதே மாதிரி தான் நிலமன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து மிரட்டினதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. இந்த பொண்ணு எதுக்கெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் பெருசாக யாருமே எடுக்க மாட்டாங்க. பட் அவங்க அந்த அடாப்டட் சிஸ்டருக்கு மட்டும் ரொம்ப அங்கே டவுட் ஆகிட்டு இருக்கு, என்ன விஷயம் இவளை பார்த்து ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீ வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடை கம்மியாகவே சாப்பிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே வீல் சேரில் உட்காந்துருக்கு, அது ஞாபகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு போனதும், இப்படி வீல் சேரில் உட்கார வச்சதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் உட்கார வைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனசில் யோசிச்சுட்டு இருக்காரு. பிறகு அங்கே ஷாவ் கையை கழுவிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு, தயவு செஞ்சு இப்போ வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் மறந்துடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க, நேற்று நைட்டு வந்துட்டு நான் என்ன சொன்னேன், என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறான். சீக்ரெட் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண போகும்போது ஹீரோவை பிடிச்சி அவள் தள்ளி விட போகிறா. இந்த மாதிரி ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுற வேலை வந்து நீ வந்து பண்ணவே கூடாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் தான் வந்துட்டு என்ன நீ பண்ணணுன்றதை வந்து நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளங்க வந்து பயங்கரமாக மிரட்டி பயமுறுத்தினதுமே அதை பற்றி அவன் பயந்து போய் சிரிச்சிட்டு இருக்கான். நீ இப்படி பயப்படுற பார்த்தியா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் என்னோட பிரதருக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனோட வலையில் போய் விழுந்து இப்படி நான் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு அவளுக்கு. இந்த இடத்துல போய் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருந்தா அங்கே யாரும் வர மாதிரி இருக்குது. பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் அங்கே வயிற்றுல கத்தி குத்துப்பட்டு போய் அங்கே வந்து விழுந்து கிடக்குறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாய் போயிடுது. என்ன வந்து பார்த்துட்ருக்க, நான் இப்படியே வந்து செத்து போயிட்டு நீ நினைக்கிற இல்லை அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணதுமே அவன் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, நீ எப்படி வந்துட்டு என்னை வந்து இப்படியே போய் தொலைட்டுன்னு விடாமல் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், எனக்கு இப்படி வந்துட்டு சாவை வந்து போராடுறவங்கள பார்த்து பயம் கிடையாது, செத்து போகிறவங்கள பார்த்து தான் பயம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் நடந்த விஷயத்தை பற்றி அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, உனக்கு நான் என்ன பண்ணணும்னு நீ ஆசைப்படுற சொல்லு, நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த எல்லா விஷயத்தையுமே மறைஞ்சிருந்து என்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள், அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத சொன்னதுமே சரி கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ ஆனால் வந்து திரும்ப என்கிட்ட ரிட்டன் வந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ கண்டிப்பாக என்கிட்ட வந்து தான் ஆகணும், எனக்கு மட்டும் தான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்றத சொன்னதும், இல்லை நான் திரும்ப உங்ககிட்ட வரவே மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. இந்த லூவை பார்த்தா ரொம்ப டென்ஷனோட இருக்கா. அவங்க தாத்தா அந்த கான்ட்ராக்ட் ஃபைலை வந்து நீ எப்படியாச்சும் எடுக்கணும், இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பாரு போல். ஆனால் அவனை பார்த்தாலே இவனுக்கு ரொம்ப பயம், அடித்து கொலையே பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்கான். இது எப்படி நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை அங்கே மீட் பண்ண வந்ததுமே நீ தான் எனக்காக இதை போய் பண்ணணும், எப்படியாச்சும் அந்த ஃபைல்ஸை நீ எடுத்துகிட்டு வந்துடு அவரோட ரூமில் போயின்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போய் எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஏன்னா திரும்ப வந்தால் நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்னு சொல்லியிருந்தான்ல, அதனால தான். அப்போ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் இப்போவே இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ணுறேன், ஒன்றை மாதிரி ஒரு ஆளை மேரேஜ் பண்ணி என்ன பிரோஜனம் அப்படின்ற சொன்னதுமே நான் இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண வச்சுட்டேன்னா அந்த லேடி என்ன சும்மா விட மாட்டாங்களே, என் பிரதர் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இவளுக்கு பயமாயிருது. ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது போகிறதுக்கே. பட் இருந்தாலுமே அவனை மீட் பண்ணுறதுக்காக அவள் வர்றா. அப்போ அசிஸ்டண்ட்டை நீ வெளியே போன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்போ என்னை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்க, திரும்ப என்னை வந்து பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை லூ வந்துட்டு அந்த ஃபைல் வந்து வேணும்னு சொன்னார், ஸோ அந்த ஃபைலை நான் வந்து எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் அதை கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதுமே அப்படியா ஃபைல் வந்து உனக்கு வேணுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவ்வளோ தூரத்துக்கு லாயலாக நீ அவனுக்கு இருக்கன்னு சொன்னதும், ஆமாம் அவனுக்காக நான் ரொம்ப லாயலாக தான் இருந்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஃபைலை கொடுத்துருங்க அப்படின்றத சொன்னதும் என்னால் நம்ப முடியல, இந்த உலகத்தில் இன்னுமே இப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் ரீசனாக இருக்காது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பெரிய ரீசன் இருக்கும், ஒழுங்காக இப்போ வந்துட்டு என்ன ரீசன் நீ சொல்லுன்னு சொன்னதுமே அவங்க ஃபேமிலியில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறா. பட் ஆனால் எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு அவருக்காக தான் கேட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு அதை கொடுங்கன்னு சொன்னதுமே என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சயமே தெரியுதா, இப்படிலாம் நீ சொன்னால் நான் அதை தூக்கி கொடுத்துருவேனான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து இப்போ என்கிட்ட
என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்றத சொன்னதும், பட் அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டா. இதை போய் எப்படி சொல்ல முடியும், ஃபேக்காக தான் அவங்க அம்மா வந்து நடிக்க வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஓகே பேசாமல் நான் இப்போ அவன்கிட்ட கால் பண்ணி நைட்டு வந்து நேற்று என் கூட நீ ஒன்றா இருந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறேன், அவன் வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோன் பண்ண ட்ரை பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணிடாதீங்க, என் வாழ்க்கையவே கெடுத்து விட்றாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த விஷயங்களெல்லாம் சொன்னதுமே ஹீரோயின் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதும், என்ன பயந்து போயிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்படி நீ பயந்து போயிருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீ வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் ஆகிட்ட நேற்று நைட்டு உன்னோட ஆள் வந்துட்டு என் கூட பெட்டில் இருந்தான்னு சொன்னதும் ஹீரோயின் நீ இப்படிலாம் என் வாழ்க்கையை நீ கெடுப்பேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. என்ன பயந்துட்ருக்கா, நான் ஒன்றும் ஃபோனெல்லாம் பண்ண கிடையாது, சும்மா தான் வந்துட்டு நடிச்சேன்னு சொன்னதும், நீ சரியான பைத்தியக்கார நாயின்னு சொல்லிட்டு அவள் திட்டிட்டு போகிறா. வேகமாக பிடிச்சி அவங்க இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு, நான் என்ன சொன்னேன், திரும்ப என்கிட்ட வராத, வந்தேன்னா நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னா இல்லையா, திரும்ப நீயா தானே வந்திருக்க, ஏன் வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ வந்துட்டு உனக்கு இந்த ஃபைல் வேணும்னு ஆசைப்படுறேன் இல்லை, நான் அதை வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக அது ஒன்றும் உனக்கு கிடைக்காது அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு ஏதாச்சும் வேணாமான்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. என்ன வந்துட்டு கேட்க போகிறான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட வந்துட்டு ஒன்றா ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த ஃபைலை கொண்டு போய் அந்த லூட்டை கொண்டு போய் கொடு, ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோ, இப்போ இருந்து நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் கேட்டு நடக்கணும், நீ தேவையில்லாமல் அவன் பக்கத்தில் நெருங்கியாச்சும் போனேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, என்னை விட்டு ஓடி போயிடலாம், எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலான்னு நினச்சேன்னா இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிச்சி நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிருது. இல்லை நான் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண மாட்டேன், எஸ்கேப்பெல்லாம் உங்களை விட்டு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிளம்ப போகுது. நாளைக்குமே நீ என்னை மீட் பண்ணுறதுக்காக வரணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாமல் சொல்கிற எல்லாத்துக்குமே ஓகே சொல்ல வேண்டியதாகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே, இவங்களை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாரு, ரொம்ப வந்துட்டு ஸ்பெஷல் தான் போல் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க பிரதரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா, அவன் நல்லபடியாக குணமாகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் அவங்கள நான் விட்டுட்டு வந்துட்டேன், ஏன்னா அவங்க மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் என்னோட புது டாய், நீ வந்துட்டு அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறான். பட் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கான இவனோட பிஹேவியரில் வித்தியாசம் தெரியுது. லவ் பண்ணுறான்றது நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருது அவருக்கு. ஹீரோயின் அந்த ஃபைலை போய் கொடுத்ததுமே அந்த லூ ரொம்ப ஹாப்பியாக எழுறான். அப்போ அவ்வளோ ஈஸியாலாம் அவன் கொடுக்க மாட்டேனே, இதுக்கு பதிலாக நீ என்ன கொடுத்த, என்ன அவன் கூட சேர்ந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ ஏன் எப்பயும் தப்பாகவே பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இப்படிலாம் அவள் பேசுகிறா, நீ பேசாமல் இருக்கி அப்படின்றத சொல்லிட்டு அந்த லூட்டை கேட்டதும், நீ இப்போ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவன் அனுப்பி வச்சிடுறான். ஆனாலுமே இந்த ஹீராக்கு வந்துட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டாங்க. யார்கிட்ட கால் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் நெக்ஸ்ட் சீனில் அவங்க பிரதரை எப்படியாச்சும் இன்றைக்கி போய் மீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு போயிட்டுருக்கா. அவங்க பிரதருக்கு அப்படியே லைட்டாக முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப ஹாப்பியாக எழுறா. நீ வந்துட்டு வேகமாக குணமாகணும், அதை தான் நான் வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன், நீ நல்லபடியாக வந்த பிறகு தான் நம்ம வந்து குடும்பத்தோடு நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. என்னோட லைஃப்பில் ஒரே நாளில் ஏன் இப்படி எல்லாமே வந்து தலைகீழாக மாறிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கும் போது யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் பேசும்போது அவங்க பிரதர் அது எல்லாமே வந்துட்டு அந்த கூ ஃபேமிலியோடது தான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. பிரதர் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறா. அந்த வீட்டோட அந்த பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான். ஆனால் ஹீரோயின் தான் அங்கே எஸ்கேப் ஆகி அவன்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லைஃப்பில் இந்த மாதிரி நடந்து போயிருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்பாங்க அவருக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே ஹீரோயின் டாக்டருங்க கத்தி கும்பிட்டதுமே அவர் வந்து செக்அப் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு வந்துட்டு உடம்பு ரெக்கவர் ஆகுது. இன்னும் முழுசாக வந்துட்டு ரெக்கவர் ஆக டைமாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, இப்போ அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு வேகமாக ரெக்கவர் ஆகி வந்துரு, நான் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி பண்ணவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வெளியே போகும்போது பார்த்தா அந்த லேடியோட பட்லர் நிற்கிறாங்க. அந்த லேடி பார்த்தா அவங்கள விட பெரிய வந்துட்டு வில்லியாக இருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் கையை வந்துட்டு பயங்கரமாக நெரிச்சு அங்கே வந்துட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ என்ன தைரியம் தான் என் பேச்சை மீறி நீ அவனை போய் பார்க்க போயிருப்ப, நீ பார்த்துட்டு வந்தேன்னா நான் வந்துட்டு உன்னை சும்மா விட்டுருவேனா, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் நடக்கணும், உன்னோட பிரதருக்கு வந்து ரெக்கவர் ஆகுதுன்னா நீ ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஆட்டம் போடுவியா, திரும்ப அவனை வந்துட்டு பழைய நிலைமைக்கே என்னால் கொண்டு போயிட முடியும், ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நீ வந்துட்டு அந்த லூ கூட
சேர்ந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. நான் உனக்கு இன்னொரு வேலையுமே கொடுக்குறேன். நான் வந்துட்டு சொல்கிற பர்சனை நீ வந்துட்டு அந்த ஷாவு கூட மீட் பண்ண வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீ அப்படி பண்ண மாட்டேன்னு ஏதாச்சும் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவன் எவ்வளோ பெரிய டேஞ்சரான பர்சன், அவன்கிட்ட வந்து ஏதாச்சும் வந்து வேலைன்னு சொல்லிட்டு போனோம்னா அவன் எப்படி சும்மா விடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் கட்டை போட்டுட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்கா. நான் வந்துட்டு என்னதான் என்னோட லைஃப்பில் பண்ண போகிறேன்னு சொல்லி அப்போங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். நீ உடனே வந்துட்டு அங்கே கிளம்பி வான்னு சொல்லிட்டு நான் இப்போ அதை வந்துட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே தன்னோட ஃபேமிலி எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் என்னோட லைஃப் வந்துட்டு இப்படி தலைகீழாக மாறி போய் இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு என் குடும்பம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. எப்போ வந்துட்டு எல்லாமே சரியாக போகுது, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்கள நான் எப்படி வந்துட்டு சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அழுதுட்டு போயிட்டுருக்கா. என்னோட லைஃப்பில் எதுவுமே நல்லாவே நடக்க மாட்டேது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போனதுமே 1/2 hour லேட்டாக வந்திருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே இல்லை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காது அப்படின்ற சொன்னதும் நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா வந்துட்டு உனக்கு தண்டனை கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்படியே டேபிளில் போய் வந்த கை விரல் வந்து பட்டதில்லை. அவளுக்கு அங்கே ரொம்ப வலியாக ஆரம்பிச்சதுமே என்னாச்சு கையை காமின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி இழுத்ததுமே அங்கே கை ஃபுல்லாக காயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எப்படி இதாச்சுன்னு கேட்டதோ நான் சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு அங்கே வந்து திரும்ப பேண்டேஜ் போட்டு விடுறான். ஆனால் வந்துட்டு கையில் வந்துட்டு அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு இது ஒன்றும் காயத்தினால ஏற்படலை, யாரும் ஒன்றை போட்டு டார்ச்சர் பண்ணுது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்னோட அம்மா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவங்க, நான் லேட்டாக வந்தால் பிடிக்காது, ஸோ அவங்க தான் என்னை பனிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோ ஏன்ட்ட நீ வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு போய் பேசிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உனக்கு காலை எடுத்து இருக்காது, காலை உடச்சி உன்னை வீல் சேரில் உட்கார வச்சிருவேன், என்கிட்ட நீ லேட்டாகவே வர வேண்டிய அவசியம் கிடையாது, எப்போவுமே என் பக்கத்தில் இருப்ப அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன், இவன்ட்ட நான் என்னோட கஷ்டத்தை சொன்னால் ஹெல்ப் பண்ணுவானான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இல்லை இவன் அவங்கள விட ரொம்ப டேஞ்சரானவே, இவன்ட்ட சொல்லி நான் ஏதாச்சும் ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை சொல்லாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்துட்டு நல்ல பொண்ணா இன்னைக்கு தான் பேசியிருக்க அப்படின்றத சொல்கிறான். இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் என் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டுருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீ ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம். ஆனால் தேவையில்லாமல் நீ வந்துட்டு ஏதாச்சும் என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாற்றி பக்கத்தில் நெருங்கி வந்து என்னை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அவனை போய் அவள் கிஸ் பண்ணதுமே அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நான் இப்போ உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் இன்றைக்கி என்ன நீ ரொம்ப வந்து குட் கேர்ளாக நடந்துட்டுருக்கே, இதெல்லாம் வந்துட்டு நீ வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணலையே, என்ன விஷயத்துக்காக என்னை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குற, நீ வந்துட்டு ஏதாச்சும் வந்து என்னை ஏமாத்தலாம் ட்ரிக் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு அவனை வந்து பிரேக்கப்லாம் உங்களுக்காக பண்ண முடியாது, அன்றைக்கி நைட்டு வந்து நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், அதை நீங்கள் வந்துட்டு மறந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். நான் வந்துட்டு அவனை எப்படி பிரேக்கப் பண்ண முடியும், சின்ன வயசுலேருந்து நான் அவனை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அவனுக்கு ஏன் மேலே வேணால் வந்துட்டு லவ் இல்லாமல் இருக்கலாம், பட் அவனை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னோடய ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த மேரேஜ் நடக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோக்கான ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. நீ இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்ச அவன் பாட்டு அங்கே வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட யூஸ் பண்ணி பேசலான்னு ஐடியா பண்ணாத, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், உன் கண்ணு வந்து சொல்லுது நீ போய் பேசிகிட்டு இருக்கன்னு, நீ என்ன வந்துட்டு என்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த லூ வந்து கால் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். ஹீரோ அந்த ஃபோனை எடுத்து அவட்ட கொடுத்து நீ இப்போ பேசு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, எதுக்காகடா பேசுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வேணும்னே அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை டச் பண்ணிவிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். நீ இப்போ எங்கே இருக்க, நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா எங்கே போனேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். பேசவே விட மாட்டான். ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சவுண்டு வரவுமே எங்கே இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஃபோனை பிடிங்க கட் பண்ணி விட்டுட்டு நீ வந்துட்டு யாருக்கும் சொந்தம் கிடையாது, எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு அங்கே போயிட்டுருக்கா. அவங்க அம்மா சொன்ன அந்த கசினை வந்து கூட்டிகிட்டு போகிறான் அங்கே ஷாவ் வந்து மீட் பண்ணுறதுக்காக. அதுக்கு அந்த கூம் ஃபேமிலியை சேர்ந்து அந்த பர்சன் வந்திருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. இவன் வந்து என்னை பார்த்துட்டானா நான் உண்மையான பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுவானே, என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அவங்க பார்த்துட்டு நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி, நான் வந்துட்டு என்னோட சிஸ்டர் வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கலான்னு நினச்சேன், நான் வந்து இவளை வந்து உங்கள் கூட டேட்டுக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறேன், இவளுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னதுமே அப்படியா இன்னைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீ வந்துட்டு அனுப்பி
கொடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு நான் இதை எதிர்பார்க்கலையே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, அந்த பட்லர் வந்து என்னை மீட் பண்ணிட்டானா என் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கும் போதே அந்த பர்சன் அங்கே வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் கூப்பிட்டதுமே நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டதுமே என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க, என்கிட்ட வந்து நீ அப்போ எஸ்கேப் ஆகிட்ட, நீ இப்போ திரும்ப வந்துட்டு என்கிட்ட மாட்டியிருக்க, நான் உன்னை விடுவேனான்னு சொன்னதும் கண்ணு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, அதை நான் ஜெயின் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்றத சொன்னதும் நீ ஷூன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதுமே நான் ஒன்றும் ஷூ கிடையாது, நான் ஜீஹூ, நீ வந்துட்டு தெரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் எப்படியே தைரியமாக பேசிட்டு போகிறா. அப்பா அவன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்படிலாம் நீ வந்துட்டு ஓவராக பேசிட்டு போனேன்னா நீ அந்த பொண்ணு இல்லைன்னா ஆயிருமா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் வேமா அங்கே உள்ளே போகிறாங்க அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக. அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. இவே ரொம்ப டென்ஷனோட இருக்கவுமே வேமா அந்த பொண்ணுகிட்ட போய் நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்திரி மோதோ அப்படின்றத அவள் சொல்கிறா. வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுமே நான் இப்போ போக சொல்ல கிடையாதுன்னு அவன் சொன்னதுமே நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்ததுமே ஒரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் இந்த விஷயத்துக்காக வந்து உடனே ஒத்துழைக்க சொன்னீங்கன்னா எவ்வளவுமே ஒத்துழைக்க மாட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. உன்னை விட உன்னோட சிஸ்டர் உண்மையிலேயே வந்து ரொம்ப பெட்ரான பொண்ணு, நான் வந்து சொன்ன உன்னை எல்லாமே பண்ணுறதுக்கு அவள் வந்து ரெடி ஆகிட்டா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு உன்ன மாதிரி ஆனால் வந்துட்டு பெஸ்ட்டாக எது இருக்குமான்னு தெரியல, ஆனால் வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைவாகவே இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறான். ஃபஸ்ட் என்னமோ நீயே வழியே உன்னை வந்து எனக்கு கொடுத்த, இப்போ உன் சிஸ்டரை வந்து அனுப்பி விட்ருக்க, என்ன உன் ஃபேமிலி வந்துட்டு என்ன வந்து கரெக்ட் பண்ணி கைக்குள்ளே வைக்க பார்க்குறீங்களான்னு கேட்டதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, அதுங்க எதை கொண்டு போய் எதை வந்து ஒன்று சேர்த்துட்டு இருக்கீங்க, அவள் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக அன்னைக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிருச்சுன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இதுக்காக தான் என்கிட்ட வந்து இப்படி நெருங்கி வந்துட்டு இருந்தியா, இப்போ உன் சிஸ்டர் வந்துட்டு என் பக்கத்தில் நீ நெருங்கி விட்டேன்னா நான் ரொம்ப அப்படியே ஆசைப்பட்டுட்டு அவகிட்ட போய் ஒன்றா தப்பாக நடந்துருவேன் நீ நினச்சிட்டு இருக்கே அப்படின்ற சட்டி கேட்டது தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அப்படின்னா வந்துட்டு அவள் எதுவுமே அவளை பண்ண கிடையாது, சும்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்து பயமுடுத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் மடியில் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சதுமே அவள் வந்து கிஸ் பண்ண போனதும் இப்போ எதுக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் திரும்ப வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்க, என்னை திரும்ப யூஸ் பண்ணணும்னு பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மனசில் அவனை வேற நான் ஹேண்டில் பண்ணணும், இவனை வேற ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது, எத்தனை வேலையை நான் பண்ண முடியும், நான் வந்துட்டு இவனை எதிர்த்து பேசினேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு இவனை சும்மா விட மாட்டான், அதுக்கப்புறம் அந்த பட்லரை நான் எப்படி வந்துட்டு என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், நான் வந்து இவன்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பொறுமையாகிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கூட அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். ரெண்டு பேருமே அங்கேருந்து வரும்போது அப்போ அந்த லூங்க வந்து நான் எங்கே போனேன், நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரமானு சொன்னதும் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷென்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க தாத்தா வந்து அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறம்போது ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு சுத்தமாக விருப்பமே இல்லை, அவங்க கண்டுக்காமல் இருக்கான். நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இன்னும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அதை விட அதிகமாகவே இருக்கீங்கன்னு சொன்னதும் ஆனால் வந்துட்டு ஒன்றை சொல்கிற லெவலுக்கு நீ ஒன்று அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு சங்கடமாக போயிடுது. அவங்க தாத்தா நீ வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, நீ இந்த பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரியாக பார்க்குறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்னமோ ஒன்று வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை சரி வா நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இது என்னோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அந்த பட்லர் வேற ஓயா மெசேஜ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். சரி டைம் ஆயிடுச்சுக்கு நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ அவங்க தாத்தா நீ வந்துட்டு இந்த பொண்ணை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும், இது நம்ம ஃபேமிலிக்குமே நல்லது அப்படின்றத சொன்னதும் இந்த பிஸ்னஸ் மேரேஜெல்லாம் எனக்கு பண்ணிக்க விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் அவங்க ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. நீ எப்படி சரி போனாலும் சரி நீ தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது நீ மட்டும் என்னை மீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஹோட்டல் வரலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே பின்னாடி வந்து நின்றுட்டு என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது வேமா அவங்க ஃபோனை மறைச்சிக்கிறா. என்னை பார்த்து பயந்து போய் நின்றுட்டுருக்கியா இல்லை ஃபோனில் எதை பார்த்து நீ பயந்து போய் நின்றுட்டுருக்க, மொதல் ஃபோனை காமின்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா வந்துட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தேன், நீங்கள் பின்னாடி கூப்பிட்டு வாசி நான் பயமாயிட்டேன்னு சொன்னதும் என்னை பார்த்தா இடியட் மாதிரி வந்துட்டு தெரிஞ்சிட்ருக்கா, நீ என்கிட்ட திரும்ப போய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து சொல்ல மாட்டா. அப்போ அங்கே லூ வந்துடுறான். பிரதர் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வா என் கூடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோ அங்கே கால் பண்ணி அவங்க அசிஸ்டண்ட்டை எனக்கு வந்துட்டு அவளோட ஃபோனை வந்துட்டு ட்ராக் பண்ணி அவள் எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிடுறான். அங்கே வந்து பார்த்தா அந்த பட்லர் வந்து
வந்து தொடர்ந்து அங்கே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் இவனை போய் எப்படியாச்சும் மீட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து கிளம்புறா. அப்போ அவன் வந்துட்டு நான் என்ன உனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே எனக்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு எனக்கு கீழே இறக்கி விட்டேன்னா நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிருவேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ கீழே இறங்குன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட அப்போ ஹீரோ கால் பண்ணி நீ என்ன இப்போ வீட்டுக்கு சேஃப்டியாக போயிட்டியான்னு சொன்னதும் ஆமாம் நான் வீட்டுக்கு சேஃப்டியாக போயிட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அவனை போய் எப்படியாச்சும் மீட் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை தான் மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு தான் அவளோட லொக்கேஷன் வந்துட்டு தெரிஞ்சிட்ருக்கு இல்லையா, ஸோ அவனுமே அங்கே ஃபாலோ பண்ணுறான். ஹீரோயின் அந்த பட்லரை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறா. அங்கே உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனை அங்கே பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருது. இப்போதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போய் சொல்கிறான்னு தெரிஞ்சுதான் அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சு ஆல்ரெடி இவங்க போயிருக்கான். அப்போ அந்த பட்லரை அடிச்சு அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க போல். நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ ஹீரோ நீ என்னமோ வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னியே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால தான் இங்கே வந்தேன்னு சொன்னதும் ஓ முக்கியமான வேலை இருந்துச்சு யார் இருந்தாலும் வந்து பார்க்க வரதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கை காலெலாம் நடுங்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்றத சொன்னதும் நைட்டு ஃபுல்லாக டைம் இருக்கேன் நீ சொல்லு நான் வந்துட்டு கேட்குறேன் அப்படின்றத சொன்னதுமே நான் வாஷ்ரூம் போகும்போது சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதை காமிச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான், அதை வாங்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்றத சொன்னதும் ஓ அப்படியா இப்போ நான் வந்துட்டு என்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றேன் அவனை கூட்டிகிட்டு வர சொல்லி நாங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்ப பயமாக இருது, ஐயோ மாட்ட போகிறமேனு. ஆனால் அவன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான்னு சொன்னதும் சரி போ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட போய் தானே சொல்லியிருக்க அப்படின்றத சொன்னதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் பொய்யே பேச மாட்டேன்னு சொல்கிறா. ஆனால் கையை வந்து டய வச்சு கட்டிட்டு என்ன தைரியம் தான் நீ திரும்ப என்கிட்ட போய் சொல்லுவ, போய் பேசுகிற ஆளுகளை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கழுத்தில் பிடிச்சவங்க பயங்கரமாக கடிச்சு வச்சுடுறான். இப்போ நீ இப்போ பண்ண இந்த தப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு பண்ணேன்னு வச்சுக்கோமே இதே மாதிரி திரும்ப தப்ப உன் உடம்பு ஃபுல்லாமே இதே மாதிரி வந்துட்டு காயாகும், அப்போ நீ என்ன பண்ணுவ டாட்டு போட்டு மறப்பையா அசிங்கமாக போயிடும் உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங் அப்படின்றத சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் வேகமாக பயந்தடிச்சு ஓடிட்டு இருக்கா. ஹீரோ யோசிக்கிறான் நீ ஏதோ சீக்கிரட்டை மட்டும் என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை அந்த ஹேங் ஃபேமிலியோட அந்த பட்லரை பற்றி நீங்கள் விசாரிங்க இவ்வளோதுக்கு இவன் தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நாங்கள் யார்ட்டையோ கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி ஃபோட்டோஸ் என்னை வந்து எடிட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் அவன்கிட்ட கொடுத்து எப்படியாச்சும் நம்ப வைக்கணும், வேற வழியே இல்லை, இல்லைன்னா கண்டிப்பாக வேணா சும்மா விட மாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. எனக்கு வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இவனை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் வேணும், என்னோட ஃபேமிலிக்கு வந்துட்டு யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா வீட்டுக்கு என்ன இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கால் வருது. அவங்க வீட்டில் போட்டு அவங்க கசினையும் அவங்க ஹீரோயினுமே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. உன்னால் வந்துட்டு ஒழுங்காக ஒரு வேலை கூட பார்க்க முடியாதா, நான் வந்துட்டு சொல்லி உன்னை அனுப்பி வச்சேன்னா நீ வந்துட்டு சேர்த்து வைக்க முடியல, உன்னால் அவனை வந்து செடியூஸ் பண்ண முடியல, நீங்களாம் எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமான வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்கு. சரி நம்ம ஹீரோயின் நாங்கள் அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம ஹீரோட்ட கொண்டு போய் கொடுத்ததுமே அந்த ஃபோட்டோஸை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிடுது. அந்த பட்லர் எங்கே இருந்தாலும் சரி அவனை இழுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் இதை வச்சு தான் என்னை மாட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அப்போ அந்த ஷென் அங்கே வந்துடுறா. அங்கே அவள் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நீ தேவையில்லாமல் இப்படி என்னோட ஃபேமிலி மெம்பர்கிட்ட பேசுகிற வேலை வைக்காத, உன்னோட வீட்டு பட்லர் அந்த பொண்ணை வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான், அவள் என்னோட வீட்டு மெம்பர், நீ எப்படி வந்துட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அப்போ அங்கே உடனே அவள் சொல்கிறா இப்போ வந்துட்டு அவன் இந்த மாதிரி மிரட்டிட்டா என்ன ஆக போகுது, தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உனக்கு மற்றவங்ககிட்ட எப்படி பேசணுன்ற மரியாதை கூட தெரியாதா, மரியாதையோட இங்கேருந்து வெளியே போயிரு அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்றான். ஹீரோயின் அங்கே வெளியே போனதுமே அந்த பட்லர் தான் கால் பண்ணுறா, இன்னைக்கு நீ கண்டிப்பாக என்னை மீட் பண்ண வரணும்னு சொன்னதும் கண்டிப்பாக வரேன் நீ ஒரு கஃபேக்கு வந்துரு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் இவனை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் மட்டும் என் கூட இருந்தான்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன், அந்த ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எந்த மாதிரி வந்துட்டு கொடுமை பண்ணிட்டாங்க ஃபேமிலியை எல்லாம் ஆக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டாங்க போய் வெயிட் பண்ணிட்டாங்க ரெக்கார்டருமே ஆன் பண்ணி வச்சுக்கிறா. ஏன்னா நேற்று நைட்டு நீ வராமல் ஷாவை எதுக்காக அனுப்பி வச்சு அப்படின்றத சொன்னதும் நான் ஒன்றும் அவர் அனுப்ப கிடையாது, நீ ஃபஸ்ட்டு சொல்லு தேவையில்லாமல் நீ எதுக்காக என்ன இப்படி இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஃபேமிலியை வந்துட்டு யார் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணது அப்படின்ற சொன்னதும் அதை பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, ஆனால் அந்த ஃபேமிலியில் ஏதோ ஒரு பர்சன் இறந்து போயிட்டாங்க அதை பழி வாங்குறதுக்காக தான் உங்கள் ஃபேமிலியை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்படி யாருமே அந்த ஷெயின் ஃபேமிலியில் இறந்து போன மாதிரி தெரியலையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடும் போது நீ விரைந்து வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே எடுத்து வைக்கும் போது அவன் அதை பார்த்துட்டு என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சு வாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கா,
நீ ஏன்ட்டே வந்துட்டு உன் திருட்டு வழியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கியா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க வந்து மிஸ்பிக ஆரம்பித்ததுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். வந்தது தான் போதும் அவனை போட்டு அடி அங்கே பயங்கரமாக வெளுத்த ஆரம்பிச்சிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போன மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அவனை அடித்து இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். நல்லா அப்படியே வந்துட்டு மயக்கமாயிடுறா. அவளை தூங்க வச்சுட்டு அவங்க வந்துட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாரு. இப்படி அந்த பர்சன் வந்து சூசைட் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். உடனே கிளம்பி வாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி போனதுமே ஒழுங்காக வந்து என்ன விட்டுருங்க, இல்லைன்னா நான் வந்துட்டு இங்கே வந்து குதிச்சு இறந்து போயிடுவேன்னு சொன்னதும், ஓ நீ இப்போ இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினேன்னா நாங்கள் வந்துட்டு உன்னை விட்டுருவோம்னு நினைக்கிறியான்னு கேட்டதும், ப்ளீஸ் நீங்கள் விட்டுருங்க நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும், நீ எதுக்காக அந்த பொண்ணு அப்படி ஃபோட்டோஸ் எடுத்து மிரட்டிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும், நான் ஒன்றும் அப்படியெல்லாம் அவ்வளோ ஃபோட்டோலாம் எடுக்க கிடையாது, நீயே போய் கேளு அவளுக்கும் எனக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு அவன் வந்து உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, ஓ நீ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இப்போ பிஸ்னஸ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் என் கூட சேர்ந்துட்டு, நீ அந்த அந்த அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே, நீ இப்போ என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் வந்துட்டு உள்ளே குதிச்சிருவேன், உன்னால் எந்த உண்மையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஓ நீ இப்போ வந்துட்டு உள்ளே வந்து விழுந்து செத்து போயிடுவேன் மிரட்டுறேன் எங்கே குதிப்பாவோன்னு சொல்லும் போது அவன் வந்து மிரட்டுறதுக்காக பண்ணுறான். பட் ஆனால் உள்ள ஸ்லிப்பாகி அவன் உண்மையிலே விழுந்து செத்து போயிடுறான். ஹீரோயினை அவன் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு, நீ வந்துட்டு எத்தனை பொய்கள் என்கிட்ட சொல்லி வந்துட்டு மறைச்சிட்டு இருப்ப, கண்டிப்பாக நீ வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே வேமா வந்துட்டு அவன் எந்திரிச்சிடுறா. ஆனால் வந்துட்டு அவன் எந்த உண்மையுமே சொல்ல மாட்டான். அந்த பட்லர் வந்துட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, சரி நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எதை பற்றி என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, எப்பயுமே உண்மையாக தான் இருக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. நீ எப்பயும் என் கூட தான் இருக்கணும்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்கிறா. எப்போ வரைக்கும் இருப்பேன்னு கேட்டதுமே, நான் சாகுற வரைக்கும் உன் கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு, என்னோட ரிவெஞ்ச் எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகட்டும், என்னோட பிரதர் நல்லபடியாக எழுந்திரிச்சிட்டானா நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு வேமா இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அவன் வந்துட்டு நீ எத்தனை போய் சொல்லிட்டு இருக்கா, உன் சீக்கிரட்டை மட்டும் நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தாத்தா அவங்க வீட்டு பட்லரை எதுக்காக கொலை பண்ண, அவங்க ஹெட் வந்து இப்போ மீட் பண்ண வரப்போறாரு, நம்ம என்னத்தை போய் பேசுறதுன்னு சொன்னதோ, அப்போ அந்த ஷென் வந்துட்டு ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, அப்போ அங்கே அவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உனக்கு வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு தெரியுமா, தெரியாமல் ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, என்கிட்ட இப்படி பேசுகிறவங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்ற சொன்னதும் அந்த தாத்தா பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. உன்னால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கவோமே, ஹீரோ என்ன எங்கே போய் தொலைஞ்சு போனோம் உட்காந்த மாதிரி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது அந்த லூ உன்னால எங்கே பார்த்தாலும் எனக்கு அசிங்கம் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். பிறகு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களோட ஹெட் அங்கே வந்துடுறாங்க. இவர் தான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே ஹீரோ ஆனால் கண்டுக்கிற மாதிரியே இல்லை, வேணும்னே எல்லாருடையுமே ஹீரோயினுக்கு அவன் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுறான். அங்கே ரொம்ப அவளுக்கு பயமாயிருது. பட் இருந்தாலுமே அதை வாங்கிக்கிட்டதுமே அந்த ஷென் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வந்து, எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட வருங்கால ஹஸ்பண்டை வந்து இப்படி கவர் பண்ண பார்ப்பான்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி மேலே ஊற்றும் போது நம்ம ஹீரோ நடுவில் வந்து விடுறான். ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக மேலே பட்டதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவே அந்த எல்லாத்தையுமே தொடச்சிட்டேவோம், உனக்கு வந்துட்டு உன் வீட்டில் மேனர்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அடுத்த குடும்பத்தை சேர்ந்து உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாம வந்து பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவங்க வீட்டு ஹெட் சொல்றாங்க, அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பட்லர் இறந்ததை பத்தி கேட்டதுமே, இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஏன்ட்ட வந்து இதை பத்தி ஏன் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதும் அவங்க பிரதர்ஸ் வராங்க. அவ எப்பயுமே இவ்வளோ ஆட்டிடியூட் பண்றவன் தான், நீ பேசாம வந்துட்டு ஏன் கூட கை சேர்ந்துரு, நம்ம 2 பேருமே சேர்ந்து உண்மையை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆள் நம்ம ஹீரோக்கு எதிராக அங்கே சதி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த லோ அந்த ஹீரோட்ட நீ சொல்கிற மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே அஃபேர் தான் இருக்குது, அது எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொன்னதும், நான் தான் அன்னையிலேருந்தே சொல்லிட்டு இருக்கனே நீ பேசாமல் வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிடுன்னு சொன்னதும், ஆனால் தாத்தா ஒத்துக்க மாட்டாரே அப்படின்றத அங்கே சொன்னதும், நம்ம அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிடலாம், அவங்களே அதை பார்த்துட்டு வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடட்டும் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பின்ன நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே, நீ வந்துட்டு நான் சொன்னதை விட்டுட்டு நீ எக்ஸ்ட்ராலாம் வேலை பண்ணிட்டு இருக்கியா, இதெல்லாம் என்ன ஷாவோட சேர்ந்துட்டு உனக்கு என்ன வேலை அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஐயோ வந்துட்டு தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு பயமாயிடுச்சுக்கு போட்டு திரும்பவுமே அடிச்சு அந்த லேடி ஒரு ரொம்பவுமே மோசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உன்னோட பிரதருக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், அவன் சாவட்டும்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு, ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, என்னோட பிரதரை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும், நீ வந்துட்டு முதல் ஸ்டாப் பண்ண அவன் செத்து தொலைட்டுன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு உடனே அவங்க டிடெக்டிவ்ட்ட அங்கே கால் பண்ணி நீங்கள் எப்படியாச்சும் இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், இதில் என்னால் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஹெல்ப் பண்ண முடியாதுமா, நான் முடிஞ்ச லெவலுக்கு பார்க்குறேன் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ வந்துட்டு இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்காக என்ன வான்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நான் கண்டிப்பாக போய் அவனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஏன் ஒருவேளை அன்னைக்கு வந்துட்டு அவனை யாரோ கத்தி வச்சு குத்துனாங்களே அதே மாதிரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே நம்ம ஹீரோ உண்மையிலே இங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்தி குத்துப்பட்டு தான் ஓடி வந்துட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது
இருக்கும்போது நீங்கள் தானே என்னை வர சொன்னீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படின்னா யாரோ பிளான் பண்ணி தான் இங்கே வந்து வர வச்சிருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் அவனை கத்தி வச்சு குத்த வரும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இப்போ இவரை காப்பாற்றிட்டேன்னா கண்டிப்பாக இதுக்கு பதிலாக என்னோட பிரதரை நான் காப்பாற்ற சொல்லலாம்னு சொல்லிட்டு உடலை போய் விழுந்து அவளுக்கு அங்கே கத்தி குத்து பட்டுருது. அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு அந்த பர்சனை பிடிச்சிடுறாங்க. அசிஸ்டன்ட் நீ வந்துட்டு கார் எடு, நீ வந்து கண்ணை மூடாத, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே பதட்டமாயிடுறான். அதுக்கப்புறம் அவளை அவங்க வேமா வந்துட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். எதுக்காக வந்துட்டு நீ இப்படி உன் உயிரை கொடுத்து எனக்காக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. உனக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட்டுக்கு புரிஞ்சுக்குது நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அவள் நல்லா தான் இருக்கா. அப்போ அங்கே அவளை பார்த்துட்டே இவன் ஹீரோ நீ வந்து எனக்காக சாகுற லெவலுக்கு துணிஞ்சிட்டியா, நீ அப்படின்னா என்னை லவ் பண்ணிட்டு இருக்கியா இல்லை இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதாச்சும் ஐடியா பண்ணி நீ வேலை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அப்போ அந்த டிடெக்டிவ் கால் பண்ணிடுறாரு. உங்கள் பிரதர் வந்துட்டு இப்போ நல்லா தான் இருக்காரு மிஸ் ஷூ அப்படின்றத சொன்னதுமே இவளோட பேர் ஜீஹு ஆச்சே, இப்போ என்ன ஷூன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. அப்படின்னா இவ இன்னுமே என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோ இப்போ நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத கேட்டதும் நான் நல்லா தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. எதுக்காக நீ இப்படி ஊடலை வந்து விழுந்த, என்ன வந்துட்டு ஏதாச்சும் உனக்கு ஃபேவர் வேணுமா, எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க, இல்லை உண்மையிலே என்னை வந்துட்டு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு 3 விஷஸ் மட்டும் கேட்கணும் அப்படின்றத சொன்னதுமே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஷெனை வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்றத சொன்னதும் என்னது மேரேஜ் பண்ணக்கூடாதா, எதுக்காக இதை வந்து நீ சொல்லிட்டு இருக்க, என்ன ஒருவேளை என் மேலே உனக்கு லவ் வந்துருச்சா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அப்படிலாம் கிடையாது, நான் மிச்சம் 2 வந்து விஷயம் பிறகு கேட்குறேன், ப்ளீஸ் எனக்காக இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோக்குமே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவன் போய் அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான் இவன் எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இதான் சார் அவங்களோட உண்மையான ஃபேமிலின்னு சொன்னதுமே அவள் அப்படின்னா வந்து இப்போயுமே என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்காளா, அந்த ஹேங் ஃபேமிலி தான் வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணியிருக்காங்க, அவங்க பிரதருக்காக தான் இவங்க இந்த பாடுபட்டு இருக்காங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே என்னோட பிரதர் பற்றி நான் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபோன் எடுத்து பேசும்போது அந்த டிடெக்டிவ் நேற்று நைட்டு வந்து நான் உனக்கு கால் பண்ணேனே நீ ஏமா எடுக்கல அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா ஹீரோக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேமா அவன் வந்து அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் ஹீரோ அங்கே வந்து விழான். அங்கே அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. நீ இவ்வளோ சொல்லியுமே என்கிட்ட திரும்பவுமே நீ போய் பேச ஆரம்பிச்சிட்டியா, கண்டிப்பாக உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அடைக்க சொல்கிறான். அப்போ ஹீரோ ஏன் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு உன்கிட்ட இன்னமே 2 விஷஸ் கேட்கணும்ல, நீ என்னோட பிரதரை வந்து காப்பாற்றணும் அப்படின்றத சொன்னதும் என்னது பிரதரை காப்பாற்றணுமா, அப்போ இதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், அப்படிலாம் வந்து நான் காப்பாற்ற மாட்டேன், எப்படி சேர்த்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் லாக்கரில் அடைச்சி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பார்க்க வர்றா. அவன் சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் என்னோட பிரதரை காப்பாற்றிடு, நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்போ நீ வந்துட்டு அவனுக்காக சூசைட் பண்ணி செத்து போவேன்னு சொன்னதும் நான் அதுவுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் என்னோட பிரதரை மட்டும் நீ காப்பாற்றிடுன்னு சொன்னதும் ஓ அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு என்ன லவ் அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு காப்பாற்ற மாட்டேன், அது செத்து போனால் எனக்கு என்ன கவலை இருக்குது, இவளை எங்கேயே அடைச்சி வைங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாத, சாகிற வரைக்கும் இந்த ரூம்லேயே என்னை அடைச்சி போட்டாலுமே நான் இருக்கிறது ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கத்திட்டு அழுகிறா. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துட்டு இந்த ஹேங் ஃபேமிலி தான் சார் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னதுமே அவங்க ஃபேமிலியை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சரி அவங்க பிரதர் எப்படி இருக்கா நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்னமோ மேடம்கிட்ட நீங்கள் வேறு மாதிரி பேசிட்டு வந்தீங்க, எனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் ஏன் காப்பாற்ற போகிறேன்னு, ஆனால் இப்போ என்ன ரொம்ப கவலைப்பட்டு விசாரிக்கிங்கன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கா, அப்புறம் எப்படி நான் கோவம் இல்லாமல் இருப்பேன், இப்போ அவள் வந்து எப்படி இருக்கான்னு கேட்டதும் அவங்க வந்து சாப்பிடாம இருந்ததில் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே சரி அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே அவங்ககிட்ட அந்த ஹாங் ஃபேமிலிக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே நீ கலெக்ட் பண்ணு, அந்த ஃபேமிலியை சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வந்ததுமே ஐயோ என்னோட பிரதர் ஏன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக பேசணுமேன்னு சொல்லிட்டு அவங்க கால் எடுத்து பேச போகும்போது அந்த ஷென் அங்கே வந்துட்டு போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. எதுக்காக என்னோட வருங்கால ஹஸ்பண்டை என்கிட்ட பறிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். தேவையில்லாமல் அவன் மேலே கையை வச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அவன் கையை உடச்சி விட்டுருவேன், அவள் என்னோட உமன் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்காம அவளை வந்துட்டு உன்னோட உமன் சொல்லுவே அப்படின்றத கேட்டதும் ஒருவேளை உன் கூட எனக்கு மேரேஜே நடந்தாலுமே எப்பயுமே அவள் தான் என்னோட உமன், உனக்கு எப்பயும் அந்த மரியாதை கிடைக்காது, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டுறான். ஹீரோயினை நீ நல்லதானே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ண போகிறான். ஆனால் அவள் வந்துட்டு ஃபேஸை திருப்பி வச்சுட்டு பேச மாட்டா. ஏன்னா இன்னும் உனக்கு என்ன கோவமான்னு கேட்டதும் நீ இப்போ எதுக்காக வந்து என்னை காப்பாற்றிட்டு இருக்க, அதான் என்னோட பிரதரை கொண்டுட்டு இப்போ என்னையும் கொண்டுற வேண்டானு சொன்னதும் உன்னோட பிரதர்
நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு ரெக்கவர் ஆயிடுவான், ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னதும் உண்மையாக அவள் சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற சைட் அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. சரி உன்னோட தேர்ட் விஷ் என்ன, நீ வந்துட்டு கேளு நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் டக்குனு என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. என்னை விட்டு நான் இங்கே போயிடுறேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா இந்த மாதிரி அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ நீ என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க, என்னோட பிரதரோட ஃபியான்சேவா வந்துட்டு நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேட்பியா, இது வந்துட்டு நடக்கும்னு நீ நினைச்சு பார்த்துட்டு இருக்கியா, இல்லை வந்துட்டு உன்னோட ரிவெஞ்சுக்கு வந்துட்டு என்னை யூஸ் பண்ணணும்னு நீ பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இல்லை ஒன்றும் கிடையாது, அந்த ஃபேமிலி வந்துட்டு அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லி என்ன வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி இவங்க முன்னாடி நிற்க வச்சிட்டாங்க, வேற என் பிரதரை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் நானும் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிருச்சு, என்னோட ஃபேமிலியை கொலை பண்ணவங்களையுமே நான் வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நீ அப்படி என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஃபர்ஸ்ட் போய் என்னோட பிரதரோட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், நீ வந்துட்டு எதுக்காக என் கூட இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஆனால் பரவாயில்ல நீ என் கூட தான் எப்போ இருந்தாங்கன்னு யோசிக்கிறான். பிறகு அந்த ஃபேக் லேடி அங்கே வந்துடுறாங்க, அம்மான்னு சொல்லிட்டு இருக்கவங்க, நீ வந்து என்ன இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து பறந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதே, என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து பண்ண எல்லாத்தையும் நீ மறந்து போய் பேசிட்டு இருக்கியா, நான் இப்போ கூட நினச்சேன்னா கண்டிப்பாக உங்களை சும்மா மட்டும் விடாமல் கொலை பண்ண முடியும்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நான் உன்னோட பிரதர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லணும்னு சொன்னதும் நான் ஏன் உங்களுக்கு வந்துட்டு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த லேடி மிரட்டும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். உடனே பாசமாக இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணுறதை பார்த்துட்டு சும்மா இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வைக்காதீங்க, நீங்கள் அவள் வந்து அம்மா கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக அப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே அந்த லேடிக்கு ரொம்ப பயமாயிட்டு அவங்க பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. நேரத்தில் அங்கே லூவும் அந்த ஹீரோவுமே ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஏன்னா வந்துட்டு என்னோட பிரதரை காப்பாற்றுறதுக்கு உயிரெல்லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக நான் ஐயமே என்னாச்சு உங்கள் ரெடி வயதுக்குள்ள என்ன வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற சட்டி கேட்டதும் நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க விரும்பலை, நீ வந்து எனக்கு வந்து பிரேக்கப் பண்ணிடு அப்படின்றத சொன்னதுமே அப்படிலாம் நான் வந்து என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அந்த ஹீரோ அவளே கேட்கும்போது ஏன் நீங்கள் இப்படி ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்ற சட்டி அவள் ரொம்ப கோவப்படுறா. ஏன் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒழுக்கமாக இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு எவ்வளோ தூரத்துக்கு ஆஃபர் வச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னு சொன்னதும் அதெல்லாம் வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ இப்போ போய் தான் பேசிகிட்டு இருக்க, அதுக்கு மேலே நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பின்னாடியே வந்துட்டு ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் இப்போ பார்த்தீங்களா அவனோட உண்மையான வந்து புத்தியை, அவன் வந்துட்டு இப்போ உன்னை மேரேஜ் பண்ணலாமே ஏன் வேணான்னு சொல்கிறானே, ஏன்னா அவனுக்கு நீயுமே தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. சீனில் நம்ம ஹீரோயின் டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை வந்து நீ போய் பேசு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி அனுப்பி விடுறான். அப்போ அசிஸ்டன்ட் மேடம் உங்களுக்கு இன்றைக்கி டிசார்ஜ்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் இப்போ எங்கள் கூட சேர்ந்து வரணும் அப்படின்ற சொன்னதும் நான் அப்படிலாம் வரமாட்டேன், ஃபஸ்ட்டு என்னோட பிரதரை போய் நான் மீட் பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவன் என்னோட அசிஸ்டன்ட் என்ன கேட்காம நீ சொல்கிறத கேட்பேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் அவனுமே ஆமான்னு சொல்கிறான். சரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிரதரை பார்க்க போகலான்னு சொன்னதுமே அவள் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குமே கிளம்பிடுறான். வீட்டில் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக போனதும் அந்த ஷென் நாங்கள் வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட வந்து பறிக்க பாப்பா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, அவர் தான் என்னை இங்கே தங்க சொல்லியிருக்காருன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நான் உனக்கு கொல்லாம மட்டும் விட மாட்டேன், நான் வந்துட்டு அவர் அடையிறதுக்காக என்னோட சிஸ்டரவே நான் கொலை பண்ணேன் கையால் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. அவ என்னது உன் சிஸ்டர் அப்படின்னா நீ தான் கொலை பண்ணியா, என்ன சொல்லிட்டு இருக்க, இந்த பழி தான் என் குடும்பத்து மேலே விழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கா, வேற யாரோ வந்து பண்ண தப்புக்கு நம்ம குடும்பம் தான் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்கு, என்னால் இதை தாங்க முடியலையே அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கா. போய் உங்கள் பிரதரை மீட் பண்ணி அவள் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அவன் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணி தொலைஞ்ச, இத்தனை வருஷமாக நான் இது எல்லாத்தையுமே எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாத்து வச்சுருந்தேன், நம்ம அப்பாவுக்கே தெரியாது இந்த விஷயம் நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அதனால தான் வேற ஒரு ஃபேமிலி மேலே அந்த பழியை போட்டு அவங்க குடும்பத்தை நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுட்டேன், ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சுன்னா என்ன நிலைமையாகும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் இதை வந்து சமாளிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க சிஸ்டரை மீட் பண்ணிட்டு இப்படி அடுத்தவங்க பண்ண தப்புக்கு நம்ம ஃபேமிலியே இல்லாமல் போயிட்டாங்களே பிரதர்னு சொல்லிட்டு அழுததுமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஷாவ் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதா, நீ வந்து உண்மையை சொல்லு, ஷாவுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப், நீ என்ன அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரதர், நான் வந்துட்டு சும்மா தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஃபேவர் தான் வந்துட்டு கேட்டிருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஓ நீ இப்போ என்னை லைக்லாம் பண்ணலை அதனால் வந்துட்டு நீ ஃபேவர் கேட்டிருக்கேன் என்கிட்டன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு வம்ப பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இப்போ வந்து இந்த மாதிரி பேசுனீங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டியே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு
இப்போ என்ன உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லணுமா? நீங்கள் வந்துட்டு நான் மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்ததுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் உங்களை போய் நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லணும், இல்லை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்றத கேட்டதும், ஃபஸ்ட்டு நீ என்னோட வீட்டில் போய் எல்லாரும் முன்னாடி வச்சு நான் வந்துட்டு அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்று, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை மேரேஜை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதும், அப்படின்னா என்னை மேரேஜ் பண்ணிக்குவீங்களான்னு கேட்டதுமே பண்ணிக்குவேன், நீ அதுக்காக நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காத, அப்படிலாம் எதுவும் கிடையாது, என் கூட சேர்ந்து நீ எப்பயுமே இருக்கணும் ஒரு டாய் மாதிரி அப்படின்றத சொல்கிறான். பட் லவ் பண்ணுறான், அதை வந்துட்டு ஒத்துக்க தான் மாட்டான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோங்க வீட்டில் நான் வந்துட்டு ஜீஹோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட பிரதரோட ஃபியான்ஸே போய் நீ மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே நம்ம லூமே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா என் மேலே கையை வைக்கிற லெவலுக்குன்னு சொல்லிட்டு அவனே பயங்கர வில்லனாக இருக்கான். அவன்கிட்ட போய் பேசினா எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் அந்த லூ ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். சரியான சீட்டர் நீன்னு சொல்லிட்டு, சீட்டர் நானா, நீ வந்து உன்னோட அடாப்டர் சிஸ்டர் கூட சேர்ந்துட்டு பண்ணாத அசிங்கம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே இவ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ தாத்தா இதெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனால் நைட்டு வந்து நீ யார் கூட சேர்ந்து இருந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோவுமே அவங்களுக்கான எல்லா எவிடன்ஸுமே கொடுத்ததுமே தாத்தா ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு, ஒரு சிஸ்டர்ன்றவ எப்படிப்பட்டவ, அவ கூட சேர்ந்துட்டு நீ தப்பான உறவில் இருப்பியா, மரியாதையை 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அடித்து வரட்டி விட்றாங்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த ஷென்னுக்கு பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இப்படி என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்கிட்ட ஒன்று நீங்கள் போய் அவளை கொலை பண்ணுங்க, இல்லை நானே கொலை பண்ணிடுவேன், இல்லை நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு அவன் வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவங்க பிரதரை மீட் பண்ணிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்னமோ ஷாவை மேரேஜ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேனே, நீ வந்துட்டு என்ன காப்பாற்றணுன்றதுக்காக உன்னோட லைஃப்பை வந்துட்டு நீ வந்து டேஞ்சரில் மாட்ட வைக்காத, அவர் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுமே நீ என்ன அவர்கிட்ட போய் மாட்டிக்க போறியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் பிரதர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு எதுவும் அப்படியே தப்பால முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஆனால் போகும்போது உண்மையிலேயே நான் வந்துட்டு அவனை லவ் பண்ணுற வாசி அவனை மேரேஜ் பண்ண போகிறேன்னா இல்லாட்டி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கனான்னு சொல்லிட்டு அவளுக்கே எதுவும் புரிய மாட்டுது. ஆனால் பின்னாடி வந்து யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சுட்டு வேமா அவங்க இருந்து ஓடிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க வந்ததுமே அவன் மேலே போய் எங்கே இடிச்சிடுறா. நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி வந்து பயந்துட்டு இருக்க, என்ன கூட பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு இத்தனை நாளாக பயந்தது இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே யாரும் என்னை கொலை பண்ண வராங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீங்கள் வெயிட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அந்தால வந்து அடிச்சு அங்கேருந்து வேட்டி விட்றான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ விட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் எல்லாம் ஹேங் ஃபேமிலியோட வேலை தான் இது அப்படின்றத சொன்னதும் அவங்க அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் பொண்ணு கூட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்றத கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த ஷென் சொன்னது எல்லாமே உண்மைதான், அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு, நான் வேற யாரையும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா தான் வந்துட்டு விசாரிச்சு அப்படின்றத சொன்னதுமே ஏன் ஒரு தடவை ரொம்ப ஜெலஸாக தான் எனக்கு ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னால் என்ன நீ வந்துட்டு இப்போ தேஞ்சு போக போகிற அப்படின்றத அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் சரி நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லும்போது நீ என்ன வந்துட்டு உன்னோட ரிவெஞ்சுக்காக என்ன வந்துட்டு எதுவும் வந்து யூஸ் பண்ண பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு திரும்பவுமே கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்பயுமே உங்களோட சேர்ந்து தான் இருக்க போகிறேன், நான் ரிவெஞ்சுக்காகலாம் உங்களை யூஸ் பண்ணிட்டு விடுற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு உடனே மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ஹீரோ அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ சரி ஓகே நான் வந்துட்டு இதை பற்றி பிறகு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்களோட அந்த ஃபியான்ஸை இறந்து போனதுக்கு காரணமே அந்த ஷென் உங்கள் பிரதர் தான், அந்த பழைய தூக்கி தான் எங்கள் அப்பா மேலே போட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் நல்ல பேர் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு மேரேஜ் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ஹீரோயினுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் ஷாக் ஆகிடுது. பாஸ் 1 வீக்கில் எப்படி எல்லாமே ரெடி பண்ண முடியும்னு சொன்னதும் ஏன் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டான். இல்லை பண்ணிடலாம் பாஸ் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் என்ன இவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சதுமே என்னை இப்போ என்னை வந்துட்டு கழட்டி விடலான்னு பார்க்குறியா அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்புறம் அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே வெட்டிங் ரிங்கெல்லாம் வாங்கிட்டு அவள் கையில் அங்கே போட்டு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு சொந்தமாகறதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட மட்டும்தான் நீ இருப்ப, எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு தன்னோட லவ்வை வந்துட்டு வெளியே அவன் மனசுலேயே அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பண்ண வேணாம் நம்ம போகலாம் அப்படின்றத சொன்னதும் நம்ம வந்துட்டு இப்போ வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே குப்பையில் போட்டுடலாம் அப்படின்னான்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாத, ஃபஸ்ட்டு நான் என்னோடய பிரதரை போய் மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கிளம்புறா. அவள் கையில் ரிங் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பிரதர் நீ என்ன வந்துட்டு அவனை மேரேஜ் உண்மையிலே பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் பிரதர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த ரிவெஞ்ச் வந்து முடிஞ்சதுமே நான் வந்துட்டு உங்களை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடுவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் மனசுலேயே அவனு ரொம்ப அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு, போய் பேசுகிறமேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஹீரோவை வந்துட்டு விடுறதுக்கு இவளுக்குமே விருப்பம் கிடையாது. நம்ம ஹீரோ ஆனால் அங்கே வந்துட்டு அவள் பேசுகிற எல்லாத்தையுமே அங்கே கேட்டுட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிடுறான். அப்படின்னா திரும்பவுமே இவ என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாளா, என்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காளா, இவளை கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் உடனே போகிறான். அப்போ வாங்க அப்படின்ற செட் அவங்க பேசும்போது அவன் பார்த்தா, நீ திரும்ப என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை நான் ஃப்ரீயாக விட்டேன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பியா, நீ உன்னோட பிரதர் கூட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், நீ எவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னோட பிரதரை நான் கம்ஃபர்டபுள் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றத சரிடா. இந்த ஷென்னை பார்த்தா அவங்க பிரதர்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கா, நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுச்சு, இப்போ பாருங்கள் வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த ஃபேக் லேடி அங்கே கால் பண்ணிவிட்டு அவள் வந்துட்டு, உண்மையிலேயே நீ அந்த குடும்பத்து மேலே பழிபட்டு கொலை பண்ண பார்த்தியா, அந்த வீட்டோட பொண்ணு தான், அவங்க பிரதரும் அவளுமே பொழைச்சிக்கிட்டாங்க, நம்மளோட எதிரி வந்துட்டு சேம் தான், நானுமே உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அந்த லேடி அங்கே சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசாமல் அவளையும் உங்கள் பிரதரையும் போட்டு தள்ளுறதை தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்ற சைட்டு அங்கே முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்படி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அவனுக்கு வந்துட்டு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணுறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நான் ஏன் வந்துட்டு உனக்கும் உன்னோட பிரதருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க, என்னை விடுங்க, நான் என்னோட பிரதரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவங்க கிளம்பி போகிறா பார்க்குறதுக்காக. நம்ம ஹீரோவுமே பின்னாடியே தான் போயிட்டுருக்கான். அப்போ அவங்க பிரதரை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கவும் தான் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இவே எதுக்காக இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் இவ்வளோ தூரத்துக்கு உன்னை வந்துட்டு காப்பாற்றி நீங்கள் வந்து உட்கார வச்சிருந்தா நீ என்ன பார்த்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பியா, உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா என்றைக்கும் நீ செத்து போயிருப்ப அப்படின்றத சொல்லிட்டுங்க பேசுனதுமே அங்கே அவனுக்கு ரொம்ப கோவமாயிடுது. இப்படி பேச்செல்லாம் கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடு. என்னோட சிஸ்டர்கிட்ட இருந்து நீ விலகேறுன்னு சொன்னதும், இந்த பிரதருக்காக தான் நீ வந்துட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கேட்டியா, இல்லாட்டி இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வேமா கோவமாயிட்டு போனதுமே, பிரதர் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவள் வேமா ஹீரோ பின்னாடி போயிட்டு அங்கே கதவை மூடி வச்சுக்கிறான், திறக்க மாட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் கதவை திறங்க, நான் அவங்ககிட்ட வந்துட்டு கம்ஃபர்டபுளாக பேசணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் உள்ளவா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோட்ட, நான் உண்மையிலேயே உங்களை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னோட பிரதர்கிட்ட நான் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கலான்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்தலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, நானே உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பிட்டு அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அப்படியே உள்ள தூங்கினதுமே நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தூங்க வச்சுடுறான். உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கா, இப்படி ஒரு டேஞ்சரான பர்சன் மேலே எனக்கு வந்துட்டு லவ் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹாங் ஃபேமிலிக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையுமே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுக்குறான். மேடமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ண முடியல, நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுங்களேன்னு சொன்னதும் ஹீரோ ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி இதை அவளுக்கு அனுப்பி வைங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின் வீட்டில் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்ருக்கா. அதை போய் ரொம்ப டச் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஆனால் என்னோட ஃபேமிலி வந்துட்டு கொலை பண்ணவங்கள நான் எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, என்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்குது, உனக்கு என்ன இந்த ட்ரெஸ் பிடிக்கலையான்னு கேட்டதும், இல்லை ட்ரெஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் என்னோட ஃபேமிலி இந்த மாதிரி பண்ணவங்கள நான் எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும், அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே கிடச்சிருச்சுன்னு சொன்னதுமே பேசாமல் அவங்கள வந்துட்டு நம்ம வெட்டிங்க்கு வந்து இன்வைட் பண்ணலாம், ஸோ அவங்க வந்துட்டு பொறுமை இழந்து போய் அங்கே வந்து அவங்களே உண்மையை வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி பண்ணிடலான்னு அவ சொல்கிறா. நான் எப்பயுமே அவங்க கூட தான் சேர்ந்து இருப்பேன், ஆனால் என்னோட பிரதரை நான் இங்கேருந்து சேஃப்டியாக வேற எங்கேயாச்சும் அனுப்பி வச்சிருவேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்து ஒரு நெக்லஸ் போட்டிருக்கா, அதுக்குள்ளே பார்த்தா ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி அவள் வந்து ஆர்டர் பண்ணிட்டா போல். அதை தான் அவள் போட்டுட்டு இன்னைக்கு நீ கண்டிப்பாக வந்துட்டு வாசமாக என்கிட்ட மாட்டாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பும் போது வாஸ் வந்துட்டு உங்களை எங்கேயுமே இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும், நான் இப்போ வாஷ்ரூம் தான் போகிறேன், என்னை விடுங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் கிளம்பி போகிறா. அப்போ வாஷ்ரூமில் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த ஷென் அங்கே வந்துட்டு அவள் பாட்டு அங்கே உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னோட சிஸ்டரவே நான் வந்துட்டு அவனை அடையிறதுக்காக கொலை பண்ணேன், உன்னை போய் நான் விட்டு வைப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் வந்து கத்தி வச்சுமே அங்கே குத்திடுறா. நம்ம ஹீரோ மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் ஆளை காணோம். அப்போ அவங்க பிரதர், ஏன்னா ஒருவேளை அந்த பொண்ணு உன்னை பார்த்து பயந்து ஓடி போயிட்டாலோ, மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லாமல் அப்படின்றத சொல்லும் போது அசிஸ்டன்ட் மேடம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தா பாஸ் ஆளை காணோன்னு சொன்னதுமே ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போய் சொல்லி ஏமாத்திட்டாலான்னு அங்கே வந்து தேடுறதுக்காக அவன் சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே தேடிட்டு இருக்கும் போது அப்போ அங்கே ஒரு கார்டு சொல்கிறாங்க, அவங்க வாஷ்ரூம் போனாங்க பாஸ், அதுக்கப்புறம் தான் ஆள் வரலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு உள்ளே போய் அந்த கதவை உடச்சி பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்படி வந்து கத்தி குத்துப்பட்டு போய் கிடக்குறா.
அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக அவளை அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவளை எப்படியாச்சும் காப்பாற்றிருக்கான். உங்களுக்கு வந்துட்டு என்ன வேணுமோ நான் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். இப்படிலாம் என்னை விட்டுட்டு போகக்கூடாது, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, என் கூட தான் சாகுற வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு எப்படி நீ இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ் இது எல்லாமே ஷென் தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், எல்லாத்தையும் பிடிச்சி ஏற்பாடு பண்ணு அடிக்கிறதுக்கு அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு இப்போ நல்லா தான் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் முடிச்சிருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு பாஸ் நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அங்கே வெளியே வரும்போது அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். என்னோட சிஸ்டர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டதும் அவங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அவர் அங்கே கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. ப்ளீஸ் நீங்கள் அந்த ஷாவ் வந்து அவள் இறந்து போயிட்டதா சொல்லிடுங்கன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுமே அவன மாதிரி ஒரு டேஞ்சரான பர்சன் கூட என்னோட சிஸ்டர் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேர்த்தே போயிடுவாங்க ப்ளீஸ் அப்படின்ற சொல்லி கெஞ்சினதும் அவர் ஒத்துக்க வேண்டியதாகிடுது. அதுக்கப்புறம் இந்த ஹாங் ஃபேமிலி வந்துட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் கொல்லாம விட மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அங்கே காரை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினது அவ்வளோதான் அவளுக்கு அங்கே ரொம்ப பயமா இருது. ஐயோ பிரதர் வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவன் ஓவரா சீனை போட்டுட்டு பேசினதுமே அவ்வளோதான் ஹீரோ போட்டு அடி வெளுத்து விட்டான். இன்னைக்கு வந்துட்டு உன்னை நான் கண்டிப்பாக சும்மா விட போகிறது கிடையாது, எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உங்களை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்காக தான் நான் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்துடுது. மேடம் வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டாங்களாம் அப்படின்றத சொன்னதும் அவ்வளோதான் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அவன் அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி ஓடி போகிறான். அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட இப்போ தான் அவன் நல்லா இருக்கான்னு சொன்னீங்க, எப்படி வந்துட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே நான் என்ன பண்ண முடியும், முடிஞ்ச லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு அடி ரொம்ப அதிகமாக பட்டிருந்த வாசி இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த டெட் பாடியை பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். நீ வந்து எதுக்காக இங்கே வந்து படுத்து கிடக்க, என்னை வந்து இப்படியே வந்து விட்டுட்டு போயிடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, என்னமோ வந்து சாகுற வரைக்கும் என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்த, அப்புறம் ஏன் போன அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மனசே தாங்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே பேசுகிறான். இப்போ செத்து போய் நீ மேலே போயிட்டேன்னா நான் உன்னை விட்டுருவேனா, அங்கேயுமே உன் பின்னாடியே நான் வருவேன், வந்து அங்கேயுமே உன்னை நான் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபேஸை பார்க்க போகும்போது அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறாரு. எல்லாரையுமே வந்துட்டு ஒரு வழி பண்ணியாச்சு பாஸ், இப்போ வந்துட்டு இந்த எவிடன்ஸுமே கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அந்த ஷென் கத்தியை வச்சு குத்துனதை காமிச்சதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. இதுக்கப்புறம் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்து அவளோட அங்கே கையிலையுமே போட்டுக்கிட்டு இன்னைக்கு அவங்கள நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். எல்லாருமே அங்கே பிடிச்சி வச்சிருக்காங்க. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் நீங்கள் பண்ண பாவங்களுக்கும் உங்களுக்கு மன்னிப்பு வேற கேடா, கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்காம இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடித்து அங்கே வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி ரொம்ப இந்த படுகாயன்ற லெவலுக்கு ஆக்கி விட்டுறான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே போலீஸ் வந்து நம்ம கண்டிஷன் சரியில்லை, நம்ம வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்றத சொல்லும்போது இன்னைக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து கிடைக்க போகிற பனிஷ்மெண்ட்டில் வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க வந்துட்டு மறந்தே போகக்கூடாது அப்படின்ற சைட்டு அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க பிரதர்கிட்ட நம்ம இப்போ எங்கே இருக்கோம், ஷாவ் எங்கே அப்படின்றத கேட்டதும் நீ கவலைப்படாத, நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டு அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னதுமே என்ன பிரதர் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் வந்துட்டு என்னை விட்டுட்டு எப்படி இருப்பார், நான் வந்துட்டு அவரை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் இவங்க பிரதரும் அந்த ஃபேக் லேடியும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. நீங்கள் தான் 2 பேருமே சேர்ந்து இதுக்கெல்லாம் பிளான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இன்னைக்கு கிடைக்காம போக போகிறது கிடையாது, உங்கள் நிலைமை என்னாக போகுது பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி அங்கே அடித்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அவள் பண்ணப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு அந்த லேடி அங்கே இப்போ சாரின்னு கேட்குறாங்க. உனக்கு சாரியெல்லாம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பிரதர் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், என்ன அந்த குடும்பத்தோட ஹெட்டே நானுன்னு சொன்னதும் ஹெட்டுக்கு அர்த்தமாச்சும் உனக்கு என்ன தெரியுமான்னு சொன்னதும் நீ எப்படிப்பட்ட கொலகாரன் நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னதும் அப்பாவை கொலை பண்ணது நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்துட்டு ஏன் உன் காலை உடைச்சேன்னு நினைக்கிறேன், நீ பண்ண பாவங்களுக்கு தான் சொன்னதும் நான் எப்போவோ சரியாயிட்டேன், இந்த பாரு உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை போய் அட்டாக் பண்ணதுமே நீ பண்ண பாவங்களுக்கு நீ இதுக்கப்புறம் உயிரோட இருக்கவே வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனையுமே அவங்க கொலை பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டு ஹீரோ அவளுக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே பழி வாங்கிட்டான் அப்படின்ற நியூஸ் எல்லாம் அங்கே வந்து போயிட்டுருக்கு. அவனையுமே வந்துட்டு ஆளுங்க வந்து அங்கே துரத்திட்டு இருக்காங்க கொலை பண்ணுறதுக்காகன்ற விஷயம்லாம் கேள்விப்பட்டதுமே அவர் வந்து எனக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு, நான் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணி இந்த டயத்தில் நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொன்னதும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீ விலகி இருக்கிறது தான் நல்லது, நீ கூட போனேன்னு வச்சுக்கோமே உயிருக்குமே ஆபத்தாயிரும் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள்
புரிஞ்சுக்கோங்க. என்னால கண்டிப்பா வந்து விட்டுட்டு இருக்கவே முடியாது பிரதர். நான் வந்துட்டு அவர உண்மையிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அவ ரொம்ப வந்துட்டு ஸ்பீடா அங்கருந்து ஓடி போயிடுறா அவன மீட் பண்றதுக்காக. பிறகு இங்க ஹீரோவ காமிக்கிறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி அடிபட்டு அங்க உடம்பு முடியாம தான் இருந்துட்டுருக்கான். அவனுக்கு முழிப்பு வந்ததுமே, கடைசியில நீங்க எந்திரிச்சிட்டீங்களா பாஸ்? நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்க கேட்டுட்டுருக்கான். பாஸ் நம்ம ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். ஜீகு வந்துட்டு இறந்து போல, உயிரோட தான் இருக்காங்க. அவங்க பிரதர் தான் வந்துட்டு இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னதும், நான் கண்டிப்பா உடனே அவள மீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி நெறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்கமே, தேவையில்லாம அந்த பொண்ணோட உயிருக்குமே ஆபத்தாயிரும். உங்களால வந்துட்டு அவங்களுமே நீங்க சாகணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு எமோஷனலா அங்க பேசிட்டு இருக்காரு. அவங்க பிரதரோட சேர்ந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கட்டும். நான் வந்துட்டு உங்க கூட எப்பயுமே இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ப்ளீஸ் நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதும், நீயுமே கரெக்ட்டா தான் சொல்லிட்டு இருக்க. நான் வந்துட்டு போய் அவளோட உயிரை ஏன் வந்துட்டு போக வைக்கணும்? நான் வந்துட்டு இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்க மனசான ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இங்க பார்த்தா அங்க ஒரு பைத்தியம் மாரி தேடிட்டு இருக்கா. ஹீரோவ எப்படியாச்சும் வந்துட்டு அவன கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்ப வந்துட்டு உடம்பு வேற முடியாம போயிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் பாஸ் இங்கேயுமே ஆளுங்க வந்துட்டாங்க. நான் கண்டிப்பா ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு போகும்போது, அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நான் போய் அவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். நீ என்னோட பிரதர் மாரி. இதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டேன்னா எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அவன் அந்த சைடுல குதிச்சதுமே, கார்ட்ஸ் எல்லாமே அவனுங்க விரட்டுறதுக்கு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு பெரிய ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. பார்த்தா கடைசியில நம்ம ஹீரோவங்க அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கடைசி அங்க வந்து சேர்றா. பார்த்தா நம்ம ஹீரோங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்க பயந்து போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு எந்திரிச்சிரு, என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அங்க கவலைப்பட்டு அழுதுச்சேக்கா. ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப நாளா வந்துட்டு முழிக்கவே இல்லை. ஃபைனல் அவனுக்கு முழிப்பு வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, இப்போ நீங்க நல்லா ஆயிட்டீங்களா, உங்களுக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோக்கு அவளை அங்க பார்த்ததுமே அவ்வளோ ஒரு ஷாக் ஆயிருது. உண்மையிலே நீதானா, நீ எப்போ இங்க வந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே, சாகுற வரைக்கும் உங்க கூட தான் சேர்ந்து இருப்பேன்னு. அதை எப்படி நான் உங்களை விட்டுட்டு போவேன்? நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கண்டிப்பா வந்துட்டு மேரேஜ் கூடிய சீக்கிரம் பண்ணிக்கலாம். வெட்டிங் அன்னைக்கு நடக்காம போச்சு பாத்தீங்களா, இந்த பாருங்க ரிங் எடுத்து நான் கையில போட்டுக்கிட்டேன். இப்போ ரெண்டு பேத்துக்குமே வந்து வெட்டிங் ஆன மாதிரி தானே, உங்க கூட தான் நான் சேர்ந்து இருக்க போறேன். உங்களோட வந்து பிடிச்சமான டாய் நான் எப்படி விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. உண்மையிலேயே நீ வந்து இவ்வளோ டேஞ்சரான ஒரு லைஃப்பை என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு கேட்டதும், ஆமாம் லவ் பண்ணால் அதை எல்லாமே வந்துட்டு சகஜம் தானேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. ரெண்டு பேருமே இப்படி ஃபைனலாக ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.